ஹாய் வீவர்ஸ், வாங்க 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 வாங்க. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் திருவேற்காடு கோயிலுக்கு போயிருக்கோங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா முகூர்த்த டைமுங்க. அப்படியே அந்த கருமாரியம்மன் கோயில் உள்ளே நுழையிறங்க. பார்த்தீங்கன்னா கல்யாண ஜோடிங்கெலாம் பார்த்தா ஒரு 10 பேருங்க கல்யாண ஜோடிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கல்யாணம் அவ்வளோ அருமையாக தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாங்க அங்கே மறைச்சிலை அம்மன் ஒன்று இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரூபா நோட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அவ்வளோ அருமையாக அலங்கரிப்புலாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, இதெல்லாம் அலங்கரிப்பு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மனைவி, என்னுடைய பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற நோட்டெல்லாம் அது உள்ளே தூக்கி தூக்கி அப்படி பார்த்தீங்கன்னா சில்லறையெல்லாம் போடணும், அந்த மடியில் போடணுங்க. என் மனைவி போட்டாங்க, இருக்கிறது 50 ரூபா 100 ரூபா எல்லாம் மடித்து மடித்து போட்டாங்க. ஒன்றுமே உள்ளே போலங்க. நான் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா காயினை அழகாக தூக்கி போட்டாங்க. அப்படியே போய் மடியில் விழுந்துச்சுங்க. இது எதுக்கு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் காசுலாம் போட்டால் அந்த அம்மன் நம்மளுக்கு திருப்பி அப்படியே காசு அந்த அளவுக்கு கொட்டுங்க நம்ம வீட்டில். அதனால தாங்க அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள், என் பொண்ணை பார்த்தீங்கன்னா தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அப்படியே உருள ஆரம்பிச்சிச்சுங்க. நான் பார்த்தா சரி உருளுன்ட்டு பார்த்தா அந்த அம்மன் கோயிலுக்கு அப்படியே அங்க பிரதேசனம் பண்ணுற மாரி இருந்துச்சு. சரி உருளுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உருண்டை முடிச்சுட்டு அப்படியே ஏஞ்சிச்சிங்க. அப்படியே தண்ணி கொடுத்தோன்னா குடிச்சு முடித்தாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த புடவையெல்லாம் ஏழை விட்டுட்ருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று 5000 ரூபா 6000 ரூபாயெல்லாம் பில்லோடு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு செலுத்தியிருக்காங்க அந்த பட்டு புடவையெல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கரை தாங்க இருக்குது, அம்மனோட கரை. அது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது பாதி ரேட்டுக்கு தாங்க கொடுக்குறாங்க. அது பாதி ரேட்டுன்னு பார்த்தா 6000 ரூபானா 3000 ரூபா கொடுக்குறேன். அது மேலே நம்ம ஒரு 50 ரூபா வச்சு தாங்க கொடுக்கணும். இருந்தாலும் பார்த்தா அன்றைக்கி 2000 ரூபா தாங்க எங்கள்கிட்ட இருந்துச்சு. என் மனைவிக்கு பிடிச்சிருந்துச்சி. 2500 ரூபா கிட்ட கேட்டு பார்த்துட்டோம். ஆனால் முடியாதுன்ட்டாங்கங்க. என்கிட்ட இல்லைங்க. அடுத்த ட்ரிப்பு கண்டிப்பாக போனால் அதேமாரி புடவை வாங்கி தருவாங்க. ஓகே வீவர்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல்ல மெல்ல டச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.